ஹாய் பார்ட்னர். இப்போ அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணியாச்சு. லைபிலிட்டிஸில் ஒரு சில கிரெடிட்டார் அசட்டை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அசட்டு லைபிலிட்டி சம்பந்தமா அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஒன்றுமே சொல்லலைன்னா என்ன செய்கிறது சார்? அதுதான் கவனிக்க வேண்டியது. இதில் சிம்பிளாக கவனிக்க வேண்டியது ஒன்று, அசட்டை பொறுத்தளவில் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு தகுந்தாப்புல வேல்யூ பண்ணி ஒன்று வெளியில் விற்றோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, இல்லை பார்ட்னர் எடுத்தார்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு, இல்லை கிரெடிட்டார்ஸ் எடுத்தார்னா அவற்றிருந்து பணம் வருதா நம்ம அவருக்கு பணம் கொடுக்குறோமா அதை பார்க்கலாம். எதுவுமே சொல்லலைன்னா சிம்பிள் டேஞ்சிபிள் அசட்டாக இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணதா காட்டிட வேண்டியது. அதாவது சோல்ட் அவுட் பர் புக் வேல்யூ. இது டேஞ்சிபிள் அசட்ஸுக்கு. இன்டேஞ்சிபிள் அசட்னு சொன்னால் தட் இஸ் நோ வேல்யூ. இதுதான் கவனிக்க வேண்டியது. இப்போ நமக்கு பாரு, ஸ்டாக் வித்தாச்சு, டெட்டார்ஸ் ரிசீவ் பண்ணியாச்சு, பில்ஸ் ரிசீவ் பண்ணியாச்சு, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், மிஷினரி எல்லாமே ஓகே. குட்வில் மட்டும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஒன்றுமே இல்லை. குட்வில் இன்டான்ஜிபிள் அசட், தென் தட் இஸ் நோ வேல்யூ. லீவ் இட், விட்டுரு அப்படியே. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் இன்சூரன்ஸ். அட்வான்ஸை கட்டியிருக்கோம், அவன்கிட்ட திருப்பி வாங்க முடியுமா? அதுவும் வராது. அப்போ திஸ் இஸ் நோ வேல்யூ. அவ்வளோதான். சரி சார், லைபிலிட்டிஸில் என்ன இருக்கு பாரு, ப்ரொவிஷன் ஃபார் டவுபிள் டெப்ட்ஸ். இது நம்ம கிரியேட் பண்ண வச்ச ப்ராஃபிட். அப்போ அது ப்ராஃபிட்டோட நிற்கும், பிரச்சனை இல்லை. கிரெடிட்டார்ஸ் ஒரு அசட் எடுத்துக்கிட்டாரு, பேங்க் லோன்காரங்க ஒரு அசட் எடுத்துக்கிட்டாங்க. பில்ஸ் பேயபிள் இபிஎஃப், இது ரெண்டும் மென்ஷன் பண்ணாம இருக்கு. இது ரெண்டுமே அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டிஸ். தட் ஷுட் பி பெய்ட் ஃபுல்லி. ஃபுல் அமௌண்ட் கொடுத்ததா கணக்கு எழுதிட வேண்டியது. அதுதான் இங்க. அப்ப பை ரியலைசேஷன் எதுக்கெல்லாம்? பில்ஸ் பேயபிள் 7,000, EPF Employees Provident Fund 25,000. இது ரெண்டும் ஃபுல்லா பே பண்றதா காட்டிட வேண்டியது. தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் ரியலைசேஷன் டெபிட்ல டு பேங்க். தட் இஸ் பில்ஸ் பேயபிள் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். தட் இஸ் 7,000, 25,000. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இல்லை. அப்போ ஃபுல்லாக பே பண்ணதா காட்டணும். இது ஒன்று. அடுத்தது ஒன்று பாரு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்னு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கொண்டு வந்தோம்? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 15,000 அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தாங்க. ரிசர்வ் இருந்துச்சு. அந்த ரிசர்வை இங்க ஒதுக்கி வச்சோம். அதுவும் ஃபுல்லா பே பண்ணதா காட்டிடணும். தட் இஸ் workman compensation claim 15,000 பேங்க்ல கிரெடிட். இதுதான் அசட்ஸ் லைபிலிட்டி சம்பந்தமா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது. சரி, பார்ட்னர்ஸ் லோன் எப்படி இருக்கு? கியூஸ் லோன் கிரெடிட் பேலன்ஸ் இருந்துச்சு. அப்ப கியூ ஒரு அசட்டை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. அதே ஆர் லோன் டெபிட்ல இருக்கு. ஃபர்ம்ல இருந்து அவர் கடன் வாங்கியிருக்காரு, லோன் டு பார்ட்னர். அப்ப அதை அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு. பை ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. அப்போ அது கிரெடிட்னா இங்க டெபிட் டு ஆர் லோன் அக்கவுண்ட். ஆருக்கு நேர 10,000. அப்ப லோன் டு பார்ட்னரை பொறுத்தளவுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒண்ணுமே சொல்லலன்னா அப்படியே கேபிட்டல், அவருடைய கேபிட்டல்ல டெபிட் எழுதிடணும்.
அதே இது லோன் பை குவார்ட்டர்னா அடிஷனல் மென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி செய்யணும். அதுல ஒண்ணுமே சொல்லணும், ஃபுல் அமௌண்ட் பே பண்ணதா காட்டணும். எப்ப பே பண்றது? அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் அதை பே பண்ணதா காட்டணும். இதுதான் கவனமா செய்ய வேண்டியது. அவ்வளவுதான். இப்ப இதுல அடுத்தது இதை எப்படி சார் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றது? கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுல என்னென்ன கொஞ்சம் தியரிட்டிக்கலா பார்த்துக்குவோம். ஓகே பார்ட்னர்.